ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தேங்காய் துருவல் வச்சு இட்லி, தோசை, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொடி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு சில புளி, 3 வத்தல் மிளகாய், தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணும், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக நாட்டு சர்க்கரை. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை பொன்னிறமாக வறுத்துட்டு, அடுத்து உளுந்து, வத்தல் மிளகாய், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு புளி, அதை சுட்டுக்கிறனா சுட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி தவாவில் வறுத்துட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக. அதுக்கப்புறமேட்டுக்கு தேங்காய் துருவிருந்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம தவாவில் போட்டு வறுத்துக்கலாம், இல்லைனா சில்லாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு சுற்றிட்டு மிக்ஸி ஜாரில் அதுக்கப்புறம் தவாவுக்கு ஷிஃப்ட் பண்ணி அதை பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகாய், புளி அதோடு சேர்த்து இதையும் நல்லா அரைச்சிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு ஒரு சுற்றிடணும். இந்த மாதிரி இருக்கும். இதை இட்லி, தோசை, சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.